இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம். அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அன்னாளுக்குள் காணப்பட்டது. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அன்னாளுக்குள் காணப்பட்டது. அதன் நிமித்தமாய் அவளுடைய சக்களத்தை அவளை மனமடி உண்டாகும்படியாய் பேசினாள். நெருக்கத்தின் சூழ்நிலைக்குள்ள அன்னாள் கடந்து போகிறாள். அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கை அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும்படியாய் கர்த்தர் வைத்திருந்தார். அவளுடைய புருஷனோ அவளுக்கு ஆதரவாய் இருந்தான். ஆனாலும் அந்த மனுஷனுடைய ஆறுதல் அவளை தேற்றவில்லை. அன்னாள் மனங்கசந்து அழுதாள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் மனங்கசந்து அழுது கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அன்னாளைப் போல கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரிடம் அவள் ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். ஒரு பொருத்தனையின் ஜெபத்தை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அன்னாள் தன்னுடைய இருதயத்தில் பேசினாள். வாய்விட்டு மனிதர்களிடத்தில் போய் அழலை. தன்னுடைய நிந்தை அவமானத்தை வெளியே சொல்லலை. ஆனால் தன் இருதயத்தில் பேசினாள். அவள் சொல்கிறாள், நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, என் இருதயத்தில் அவ்வளோ ஒரு பாரம் இருக்குது, கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கலை என்று சொல்லி தன் இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அவள் ஊற்றுகிறாள். அவள் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இருந்த ஒரு ஸ்திரீ என்பதை நாம் பார்க்கிறோம். அவளுடைய இருதயத்தின் பாரம் முழுவதும் தேவ சமூகத்தில் விண்ணப்பமாக மாறிற்று. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவள் எதை விண்ணப்பமாக தேவ சமூகத்தில் சொன்னாலோ கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். கர்த்தரிடத்தில் கேட்ட அவள் விண்ணப்பத்தின்படியே அவளுக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கு மனக்லேசமுள்ள ஸ்திரீயாக, மனக்லேசமுள்ள குடும்பமாக, வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற எந்த குடும்பமாக இருந்தாலும் மனிதர்களிடத்தில் போகாதபடிக்கு ஆண்டோடைய சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு அழுங்க. நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்களோ, அன்னாள் அவள் கேட்டதையே கர்த்தர் கொடுத்தாராம். ஆண்டவர் மாற்றி கொடுக்கல. அன்னாளுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அதே போல் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, கர்த்தரிடத்தில் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படியே இந்த நாள் உங்களுக்கு கட்டளையிடுவார். எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.